உங்களால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்குது, ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாமல் இருக்குது, ஸ்டடீஸ்லாம் ஒர்க்கில் சரியாக ப்ராக்ரஸ் பண்ண முடியாமல் இருக்குது, ஒரு ஹாப்பியான ஃபுல்ஃபில்டு லைஃப்பை லீட் பண்ண முடியாமல் இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒன் திங்க் தட்ஸ் யுவர் மென்டல் ஹெல்த். ப்ரோ அதெல்லாம் ப்ரோ என்கிட்ட மணி மட்டும் இருந்தால் பண்ணா ப்ரோ அந்த மாதிரி ஒரு பையனா நீங்கள் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் ஆஃப் திஸ் வீடியோ, கோ அண்ட் வாட்ச் ஹவு டு மேக் மணி இன் 30 days. இட்ஸ் கோ. நீங்கள் கொஞ்சமாவது ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, ஒரு விஷயத்தை ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து அதில் சக்சீட் பண்ணணும்னா உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி வேணும், ஃபோக்கஸ் வேணும், டிசிப்ளின் வேணும். இது எல்லாத்துக்கும் உங்களோட மென்டல் ஹெல்த் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் எப்படி எதோ ட்ரை பண்ணியும் ஒரு மைண்ட் கிளாரிட்டி இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகி கடைசியில் இப்போது ஒரு மைண்ட் கிளாரிட்டியோட ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் நான் என்னோட மென்டல் ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணது தான். அதை எப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஆல் டைம் லோவில் இருக்குது. ஸோ நிறைய பேரால் இந்த மாதிரி கைட் வீடியோஸ்லாம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பார்க்குன்றது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோவில் பெருசாக அந்த ஹைப்பர் ஸ்டிமுலேட்டட் எடிட்ஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வேல்யூஸாக மட்டும்தான் இருக்க போகுது. பட் நான் இங்கே ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நான் இதில் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 21 டேஸில் உங்களோட மென்டல் ஹெல்த் ட்ராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இந்த கைடை சும்மா மற்ற வீடியோஸ் மாதிரி ரேண்டமாக உட்காந்து பார்க்காம குவைட்டாக வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு முடிஞ்சால் நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு நோட் பண்ணிகிட்டே வாங்க. இட்ஸ் கான் பி பியூர்லி வேல்யூ பேஸ்டு. ஸோஃபார் இது வரைக்கும் நான் பண்ண வீடியோஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். நீங்கள் ரெடினா லெட்ஸ் கெட் தி வீடியோ. லெட் மீ டெல் யூ ஸ்டோரி. இட் வாஸ் 2021. என்னோட மென்டல் ஹெல்த் ஒஸ்ட் கண்டிஷன் இந்த டைமு. சும்மா எல்லாத்துக்கும் கோவப்பட்டு நிறைய பேட் ஹேபிட்ஸு எதுலேயுமே சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைமு. சும்மா அப்படியே பசங்க கூட சுற்றிட்டு கொஞ்சம் கூட ப்ரொடக்டிவாக இல்லாமல் அப்படியே ரேண்டமாக சுற்றிட்டு இருந்தேன். பட் ஆனால் இன்னொரு பக்கம் லைஃப் புரட்டி போட்டுட்டு இருந்துச்சு. பிகாஸ் நான் அப்போ தான் காலேஜ் முடிக்கிறேன், கையில் வேலை இல்லை, நான் என்ன பார்த்துக்கணும், ஃபினான்ஷியலாக வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணணும். பட் ஆனால் என்னால் முடியல, நான் அந்த நிலைமையிலையும் இல்லை. நானும் எதோ ட்ரை பண்ணுறேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. பிகாஸ் என்கிட்ட ஒரு கிளாரிட்டியே இல்லை. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய மென்டல் ஹெல்த் சரியில்லாததாங்க. ஸோ நான் என்னோடய மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆனிச்சு. கொஞ்ச நாள்லேயே யூபிஎஸ்சி டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியல. பட் ஆனால் நான் அதுலேருந்து அந்த பீரியடில் ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு உண்மையாகவே என்ன வேணும், நான் லைஃப்பில் என்ன பண்ணணுன்றதை கற்றுக்கிட்டேன். லைஃபுக்கான ஒரு பர்பஸே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நான் என்ன பார்த்துக்கணும், ஃபேமிலிக்கும் போர்டனாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக சென்னைக்கு மூவ் ஆனேன். அங்கே ஐ கெட் அ ஜாப். இப்போது என்னால் என்ன பார்த்துக்க முடியுது, முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்ண முடியுது. என்னதான் லைஃப்பில் நிறைய கஷ்டம் இருந்தாலும் ஐ லீட் மை லைஃப் வெரி பாசிட்டிவ். அது மட்டும் இல்லை, ஃபிசிக்கலி ஐ மேட் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இது எல்லாமே நான் என்னோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ இந்த வீடியோவில் எப்படி உங்களோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணலான்றதை எக்ஸாக்டாக சொல்கிறேன். நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மேக்ஸிமம் ப்ராப்ளம் சிம்டம் ஆஃப் யுவர் புவர் மென்டல் ஹெல்த் தான். ஆமாம், நீங்கள் ஃபேஸ் பண்ணுற டிப்ரெஷன், ஆன்சைட்டி, லைக் உங்களுக்கு பான் அடிக்ஷன், மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன், ஏதாவது ட்ரக் அடிக்ஷன், இதெல்லாம் இருக்குன்னா இது எதுவுமே ஆக்சுவல் ப்ராப்ளம் கிடையாது. இது எல்லாமே சிம்டம் ஆஃப் யுவர் புவர் மென்டல் ஹெல்த் தான். பட் ஆனால் நம்ம இங்கே எது ஆக்சுவல் ப்ராப்ளமோ அதை நம்ம இங்கே சால்வ் பண்ணல, சிம்டமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் திரும்ப அந்த ட்ராப்குள்ளேயே போயிட்டுருக்கோம். வி ஹாவ் டு ஃபிக்ஸ் த ஆக்சுவல் ப்ராப்ளம். தட்ஸ் யுவர் மென்டல் ஹெல்த். த ப்ராப்ளம் ஆஃப் ஆன்சைட்டி. ஃபஸ்ட்டு ஆன்சைட்டினா என்ன? இங்கே 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். லைக் 2 பசங்க இருக்கானுங்க, அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. 2 பேருமே அந்த பொண்ணை பார்க்குறானுங்க. ஒருத்தன் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறதுக்கு தயக்கப்பட்டுட்டு, லைக் நம்ம அழகாக இல்லை, நம்மளோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, நம்ம ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணல அப்படின்ட்டு ஓவர் திங்க் பண்ணிட்டு ஆன்ஷியஸாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அதுவே இன்னொருத்தன் ஈஸியாக எதை பற்றியுமே பெருசாக எதை பற்றியுமே யோசிக்காமல் ஈஸியாக போய்ட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறான். இதெல்லாம் எப்படி, லைக் எதுக்காக இவன் இப்படி ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கான், அவன் ஈஸியாக போய்ட்டு பேசிடுறான். இதனால் இவன் மட்டும் ஆன்ஷியஸாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். மேபி அது அவனோட அப்ரிங்கிங்காக இருக்கலாம். இல்லைனா எப்போயோ ஒரு டைம் ஸ்கூல் படிக்கையில் 3rd ஸ்டாண்டர்டில் அவனோட டீச்சர் எல்லார் முன்னாடியும் அவனை அசிங்கப்படுத்தினதாக இருக்கலாம்.
இல்லை அவங்க அப்பா எல்லாருமுடையும் அவனை அடித்ததாக இருக்கலாம். இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் ரொம்பவே சின்னதாக இருக்கலாம். பட் ஆனால் அவனுக்கு அது ட்ராமடைஸ் ஆகி அவனுக்கு ஆன்சைட்டியை க்ரியேட் பண்ணிவிடும். ப்ரோ, இங்கே நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ்லாம் நம்மளை ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆன்சைட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு. என்ன மாதிரியே நீங்களும் ஒரு அப்நார்மல் ஃபேமிலியில் வளர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியும். பிகாஸ் ப்ரோ, நான் என் ஆஃபீஸ்லேயும் நல்லா பார்ப்பேன். லைக் நான் போன புதுசுலலாம் மற்றவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். லைக் ஒருத்தர் இருப்பான், லைக் ஈஸியாக போய்ட்டு எல்லா போட்டையும் செம்ம ஈஸியாக பேசுவான். லைக் அவங்ககிட்ட பெருசாக எதுவுமே ஒரு டேலண்ட்டும் இருக்காது, பார்க்கவும் லுக்காலாம் இருக்க மாட்டான். பட் ஈஸியாக போய்ட்டு எல்லா பொண்ணுங்கிட்டே பேசுவான். பட் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு லைக் என்கிட்ட இது இல்லை அப்படி இப்படின்ட்டு ஹோல் திங் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருவேன். பெருசாக யார்கிட்டையுமே போய்ட்டு பேசவே மாட்டேன். ப்ரோ, உண்மையாகவே சொல்கிறேன், ஐ எம் வெரி ஆன்ஷியஸ். லைக் இப்போது அதிலலாம் ஒர்க் பண்ணி லைக் ஏதோ பெட்டர் ஆகியிருக்கேன். பட் ரொம்பலாம் இல்லை, லைக் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். அதுதான் பண்ணி ஆகணும். நம்மளால் நம்மளோட பாஸ்ட் எதுவுமே மாற்ற முடியாது. நம்ம எதில் லேக்காக இருக்கணுமோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சும்மா இங்கே உட்காந்துட்டு எப்பயோ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அந்த டீச்சரையோ இல்லை நம்மளோட ஃபேமிலியையோ ப்ளேம் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. வி ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை ஃபிக்ஸ் பண்ணணும். தி மோஸ்ட் காமன் மென்டல் இல்னஸ்னால் அது டிப்ரெஷன், ஆன்சைட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட்ஸ் டிப்ரெஷன்? சேடாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கதா? இல்லை. எம்டினஸ், நயலிசம், லைஃப்பில் ஒரு மீனிங்கே இல்லாமல் பர்பஸ் இல்லாமல் இருக்குது. அதுதான் டிப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த டிப்ரெஷன்ற வேர்டு எப்போ பாப்புலராக இருந்துச்சு? கோவிட் டைமில். பிகாஸ் நமக்கு பெருசாக எந்த ஒரு வேலையுமே இல்லை, அடுத்து என்ன பண்ண போகிறோம் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் லைஃபே ஒரு மாதிரி எம்டியாக போயிட்டு இருந்துச்சு. அப்போது தான் இந்த டிப்ரெஷன்றது எல்லாருக்கும் லைக் பீக்கில் இருந்துச்சு. அப்போது தான் எல்லாருமே இந்த டிப்ரெஷன், இந்த மென்டல் ஹெல்த் பற்றிலாம் பேசவே ஆரம்பித்தாங்க. இப்போ உள்ள எங்கமெண்ட்டெல்லாம் இது காமனாக இருக்கிறதுக்கான காரணம், வி டோன்ட் ஹாவ் அ பர்பஸ் இன் லைஃப். ப்ரோ, நம்மளோட தாத்தாலாம் ஒரு 22, 23லலாம் ஃபேமிலி மேனாக இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒய்ஃப் இருந்துச்சு, ஒய்ஃப் இருந்தாங்க, குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க தான் அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி லைக் பர்பஸ் இருந்துச்சு. பட் ஆனால் நம்மக்கிட்ட நமக்குன்னு யாருமே இல்லை. ஆக்சுவலாக இருக்காங்க, பட் ஆனால் நமக்குன்னு ஒரு பர்பஸே இல்லை. லைக் நம்ம எதுவுமே பண்ணலாம் கூட அப்படியே இருப்போம். ஏதோ வீட்டில் அப்படியே சாப்பாடு போடுறாங்களா, சாப்பிட்டுட்டு அப்படியே ரேண்டமாக சுற்றிட்டு ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டுருக்கோம். பட் ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும், உன்னை நம்பி குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க நீ தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, அப்போல்லாம் அந்த கம்யூனிட்டி அதுக்கெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. உன்னோட வில்லேஜ் நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், உன்னோட கண்ட்ரியை நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ உள்ளவங்களுக்குலாம் அந்த பேட்ரியாட்டிசம்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இப்போது ப்ரோ, இப்போது உன்னோட ஃபேமிலியே நீ பார்த்துக்க மாட்டேறியே, இதில் எங்கே உன்னோட வில்லேஜை பார்த்துக்க போகிற, உன்னோட கண்ட்ரியை பார்த்துக்க போகிற? அஸ் அ மேனாக வி ஹாவ் டு பி இன் அ மிஷன். அந்த பர்பஸ் வேணும். அப்படி இல்லைனா நம்மளோட லைஃப் ரொம்பவே எம்டியாக இருக்கும். அது நமக்கு நிறைய மென்டல் இல்னஸை க்ரியேட் பண்ணும். டிப்ரெஷனுக்கு இன்னொரு காரணம் ஓவர் இன்டெல்ஜிங் இன் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், பான், மாஸ்டர்பேஷன். அந்த காலத்துலலாம் உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். அந்த பொண்ணை பார்த்துக்கிற அளவுக்கு நீ ஃபினான்ஷியலாகவும் ஸ்டெபிலிட்டியோடு இருக்கணும். பட் ஆனால் இப்போல்லாம் அகெயின் லெட்ஸ் கிரியேட் எம்டினஸ். ப்ரோ, ஆக்சுவலாக நான் இப்போ சொன்ன இந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி இது எல்லாமே ஆக்சுவலாக நல்லது தான். பிகாஸ் அதையெல்லாம் நமக்கு சொல்ல வருது என்னென்னா, நீ தப்பான வழியில் போயிட்டுருக்க, யூ ஹாவ் டு சேஞ்சுன்னு சொல்ல வருது. இது ஆக்சுவலாக நல்லது தான். வி ஹாவ் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த பயம், கோவம் இதெல்லாம் கூட ஒரு நெகட்டிவ் எமோஷன் தான். பட் ஆனால் ஹியூமன்ஸ்க்கு இதெல்லாம் நீடு. பிகாஸ் இப்போது இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களை ஒரு புலி துரத்துதுன்னா
உங்களுக்கு அந்த பயம்ன்றது இருக்கணும். அப்போது தான் அந்த அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களோட பாடியில் பிளட் ஃப்ளோலாம் அதிகப்படுத்தி அட்ரினல்லாம் ஸ்பைக் பண்ணி உங்களை ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது நீங்கள் சொல்லுவீங்களா இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு? இல்லை, ஆக்சுவலாக இதெல்லாம் நமக்கு தேவை. பட் இங்கே ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த இந்த எமோஷன்ஸ்லாம் நமக்கு தேவையானதை விட அதிக நேரம் இருக்கிறது தான். பிகாஸ் நீங்கள் எப்போவுமே பயந்துட்டு கோவப்பட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட பாடியில் ஒரு சில மெக்கானிசம்ஸ் மட்டும் அதிக எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸஸ் எடுத்துக்கும். மற்ற மெக்கானிசம்ஸ்லாம் ஷட் டவுன் ஆகிடும். இதுதான் நமக்கு நிறைய ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு திங் யூ கேன் டூ இஸ் mindfulness. You will learn this video. Bro, you have to be grateful for your life. ப்ரோ பட் ஆனால் என் லைஃப்பில் எதுவுமே ஒழுங்காகவே போகல ப்ரோ, நல்லதாகவே நடக்கலை ப்ரோ. உண்மையாக சொல்கிறீங்க? உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கும், நீங்கள் தங்குறதுக்கு ஒரு ஷெல்டர் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கும், இல்லை லேப்டாப் இருக்கும், உங்கள்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. இதே நேரத்தில் ஒரு சில கண்ட்ரியில் இதெல்லாம் இல்லாமல், அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல், தங்குறதுக்கு ஷெல்டர் இல்லாமல், எந்த ஒரு ரிசோர்ஸுமே இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்களோ உங்களுக்கு தெரியுமா? அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சாப்பாடு இருந்துச்சுன்னா பி கிரேட்ஃபுல் ஃபார் தட் ப்ரோ. அந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் அம்மாவை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ப்ரோ எனக்கும் இந்த கிராட்டிடியூட் இதெல்லாம் பெருசாக எனக்கும் தெரியாது. நான் இதை எங்கே லேர்ன் பண்ணேன்னா சயின்ஸ் ஆஃப் வெல்பீயிங்னு ஒரு கோர்ஸ், லைக் அது ஒரு மென்டல் ஹெல்த் கோர்ஸ் தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த கோர்ஸ் பண்ணணும்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் டெய்லி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ்ன்றது பண்ணணும். அது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. சில்லியாக இருக்கலாம், என்னடா அது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கெலாம் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் உங்களோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும்னா பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் யூ கேன் டூ ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த். இப்போ நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஷார்ட்ஸு, ரீல்ஸு, இந்த வீடியோஸில் பண்ணுற ஹைப்பர் ஸ்டிமுலேட்டட் எடிட்ஸு, ஈவன் குழந்தைங்க கன்சியூம் பண்ணுற கார்ட்டூன்லேருந்து எல்லாமே அப்படியே ஹைப்பர் ஸ்டிமுலேட்டடாக இருக்குது. ரெஃபரன்ஸுக்கு எடுத்துப்போமே, நம்ம சின்ன வயசுலலாம் என்ன கார்ட்டூன் பார்த்துருப்போம். லைக் நான் பார்த்ததெல்லாம் அந்த ஜாக்கி சான், என்னோடய ஃபேவரட் ஜாக்கி சான் எடுத்துப்போம். அதில் உள்ள அந்த எடிட்டு, அதில் உள்ள சவுண்ட் வேவு, அது எல்லாமே இப்போ உள்ள அந்த கார்ட்டூன் என்ன நேம்லாம் தெரில, என் அண்ணன் பையன் பார்த்துட்ருப்பான். அதையும் இதையும் கம்பேர் பண்ணலை, லைக் ரொம்பவே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் அந்த ஸ்டிமுலேஷனாக இருக்கட்டும், அதில் உள்ள அந்த எடிட்டு, அது சவுண்ட் வேவ் லென்த்து எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. பிகாஸ் அந்தளவுக்கு அந்த ஸ்டிமுலேஷன் தேவைப்படுது. இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் மென்டல் ஹெல்த். அதுக்கு பெஸ்ட்டு திங் யூ கேன் டூ இஸ் மெடிடேஷன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறது, ஹைப்பர் ஸ்டிமுலேட்டட் எடிட்ஸ் பண்ணது வீடியோஸ் கன்சியூம் பண்ணுறது, இதெல்லாம் நிறுத்தணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எஜுகேஷனல் வீடியோஸ் பாருங்கள். லைக் என்னோடய சேனல் நான் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். லைக் நீங்கள் இந்த எஜுகேஷனல் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் நான் பெருசெல்லாம் சொல்லலை, என்னோடய வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எஜுகேஷன் வீடியோஸ் பாருங்கள், பாட்காஸ்ட் பாருங்கள், புக்ஸ் படிங்க. லைக் புக்ஸ் படிங்க, இதெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மைண்ட்ஃபுல்லாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெட்டராக உங்களால் இந்த எமோஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், ஈவன் நீங்களாக கூட இருக்கலாம். லைக் ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷனில் கூட சேடாக உட்காந்துருப்பானுங்க, நானும் இருந்திருக்கேன். பட் ஆனால் நீங்கள் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு சேடான சுச்சுவேஷனில் கூட உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் பெட்டராக உங்களோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ப்ரோ இப்போலாம் இந்த ப்ரெசன்ஸில் இருக்கிறன்றது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இப்போலாம் இந்த ப்ரெசன்ஸுன்றது ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்கில்லாகவே ஆயிடுச்சு. பிகாஸ் இது உங்களோட ஸ்டடீஸாக இருக்கட்டும், உங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு யூ ஹேவ் டு பி மைண்ட்ஃபுல். இந்த மைண்ட்ஃபுல்னஸை யூ கேன் அச்சீவ் த்ரூ மெடிடேஷன். ப்ரோ மெடிடேஷன் ப்ரோ, கண்ணை மூட்டு உட்காந்துருக்கணும், உட்காந்துருந்தா எது தோணுது ப்ரோ. ப்ரோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு 4 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். லெட் மீ டீச் யூ. ஃபஸ்ட்டு ஸ்டெப், கண்ணை மூடி ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வாங்க. ப்ரெசண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட பிரெத், உங்களோட மூச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். செகண்ட், உங்களோட தாட்ஸ் வேறு எங்கேயாவது போகும். லைக் நீங்கள்
நெக்ஸ்ட்டு நம்ம காலேஜ் போகணும். காலேஜ் போயிட்டு அந்த பொண்ணு வருவாளா மாட்டாளா? அப்படியே வந்தாலும் நம்மளை பார்ப்பாளா? நம்மளோட மைண்டு வேறு எங்கேயாவது போகும். தேர்ட் ஸ்டெப் ரியலைசேஷன். அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். நம்ம இங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கோம், பட் ஆனால் நம்மளோட மைண்ட் வேறு எங்கேயோ போகுது. அதை ரியலைஸ் பண்ணணும். அதுதான் தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த்து ஸ்டெப் ரீகனெக்டிங் ஆன் ப்ரெசன்ட் மூமெண்ட். திரும்பவும் அந்த மூமெண்ட்டுக்கு வரணும். உங்களோட மூச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒன் சைக்கிள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது. செகண்ட் ஸ்டெப் உங்களோட மைண்டு வேறு எங்கேயாவது போகும். தேர்ட் ஸ்டெப் அதை ரியலைஸ் பண்ணணும். ஃபோர்த்து ஸ்டெப் ரீகான்சன்ட்ரேட்டிங் ஆன் ப்ரெசன்ட் மூமெண்ட். இது ஒன் சைக்கிள். ஓகேவா? லைக் நீங்கள் இப்போது ஜிம்முக்கு போகிறீங்கன்னா பைசப் கோல் பண்ணுவோம்ல, லைக் ஃபஸ்ட்டு ரெப்பு 1 ரெப் 2 ரெப் அந்த மாதிரி பண்ணுவோம்ல, லைக் அதே மாதிரி தான் இதுவும். அந்த ஒன் சைக்கிளில் 1 ரெப்புன்னு வச்சுக்கோங்க. லைக் யாராலுமே இங்கே அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் அப்படி இருக்கவே முடியாது. லைக் நீங்கள் இந்த ஒரு சைக்கிளை ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுதான் மெடிடேஷன். யாராலுமே அப்படியே கண்ணை மூடி உட்காந்து அப்படியே எதை பற்றியுமே யோசிக்காமல் அப்படிலாம் யாராலுமே இருக்க முடியாது. அவ்வளோதான். அதை விட்டு நான் கண்ணை மூடி உட்காந்துனா எதோ தோணுது ப்ரோ. லைக் அதுதான் ப்ரோ மெடிடேஷனு. நெக்ஸ்ட் திங் யூ கேன் டூ ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த் இஸ் ஃப்ளோ ஸ்டேட். இந்த கிரியேட்டிவ் பீப்புள், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி லைக் கிரிக்கெட்டர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ், இவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃப்ளோ ஸ்டேட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு. பிகாஸ் நீங்கள் ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கையில் தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸுன்றது பீக்கில் இருக்கும். அதுக்கு யூ ஹவ் டு சேலஞ்ச் யுவர் செல்ஃப். லைக் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது எனக்கு ஒரு சேலஞ்சு. இப்போ நான் வேறு ஏதாவது யோசிச்சுட்டு ஃப்ளோ ஸ்டேட்டில் இல்லாமல் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னா இந்த வீடியோ சரியாக வராது. ஸோ அதே மாதிரி தான் யூ கேன் என்டர் இன் டு த ஃப்ளோ ஸ்டேட் ஒன்லி இஃப் யூ காட் சம் சேலஞ்ச். ப்ரோ உங்களே கொஞ்சம் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும். உங்களை நீங்களே அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ப்ரோ குயிக் ஆக்ஷனபிள் ஸ்டெப். இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே டூ சம் புஷ்அப்ஸ். நாட் அ நார்மல் புஷ்அப். சேலஞ்ச் பண்ணி புஷ்அப் பண்ணுங்கள். உங்களால் ஒரு 10 புஷ்அப் தான் போட முடியுதுன்னா சேலஞ்ச் யுவர் செல்ஃப் 12 போடுங்க. 20 தான் போட முடியும்னா 25க்கு புஷ் பண்ணுங்கள். 50 போட முடியும்னா 60க்கு புஷ் பண்ணுங்கள். புஷ் யுவர் செல்ஃப். சேலஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ரோ இன்னும் ஒரு அத்தாரிட்டி ஃபிகருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. லைக் உங்களோட பாஸு, உங்களோட டீச்சர், உங்களோட பேரண்ட்ஸு அவங்க சொன்னால் தான் அவங்க ஒன்று பண்ணணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாதீங்க. யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரோ கோ அவுட். போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளாடுங்க, ஃபுட்பால் விளாடுங்க, வாலிபால் விளாடுங்க. ப்ரோ ஜஸ்ட் கோ அவுட் ப்ரோ. சும்மா அப்படியே உட்காந்துட்டு ஃபோன் விட்டே இருக்காமல் ஜஸ்ட்டு வெளில போயிட்டு விளாடுங்க. இந்த ஃப்ளோ ஸ்டேட் என்டர் ஆகுறது உங்களுக்கு மற்ற தாட்ஸ்லாம் வராமல் உங்களை ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வச்சுக்கும். அது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் திங் ஃபிசிக்கல் ஹெல்த். ஆமாம், இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் யுவர் மென்டல் ஹெல்த். பட் ஆனால் இப்போ உள்ள பசங்கள்லாம் பார்க்கவே ரொம்பவே வீக்காக அன்ஹெல்த்தியாக இருக்குது. இட்ஸ் வெரி சேட் டு சி. உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறது தான். ப்ரோ ஃபிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு ப்ரோ மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணலாம்? லெட் மீ கிளியர் யூ ஒன் திங். நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ன பண்ணணும்? சிம்பிள். டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். அதை பண்ணாமல் எதுக்காக நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு கண்டது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணாமல் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களோட மென்டல் ஹெல்த் சரியில்லாமல் தான் நீங்கள் கண்டது கிடையாது சாப்பிட்டுட்டு ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணாமல் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட். ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் உங்களோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி உங்களோட ஃபிசிக்கலை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு டிலேட் கிராட்டிஃபிகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைக் உங்களோட பாடியை பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு உங்களோட மென்டல் ஹெல்த் சரியாக இருக்கணும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், கிராட்டிடியூட். அது ஒரு பேஸு உங்களோட எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. செகண்ட் ஸ்டெப் ஃப்ளோ ஸ்டேட், உங்களை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறது. தேர்ட் ஒன் ஃபிசிக்கல் ஹெல்த். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது. லெட்ஸ் டீப் டைவ் இன் டு தி ஃபிசிக்கல் ஹெல்த். நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தை 3 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் டயட், செகண்ட் ஒன் எக்ஸசைஸ், தேர்ட் ஒன் ஸ்லீப். ஃபஸ்ட்டு ஒன் டயட்டை பற்றி பார்க்கலாம். ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்குது, யூ ஆர் வாட் யூ ஈட். ஆமாம், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதான் நீங்கள்.
இப்போது நீங்கள் அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா யூ டிசர்வ் டு பி அன்ஹெல்த்தி. அதுவே நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கன்னா யூ டிசர்வ் டு பி ஹெல்த்தி. சிம்பிள் ப்ரோ. நீங்கள் உங்களோட டயட்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் ஜங்க் ஃபுட் அது இதுன்னு கண்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது ஹெவியாக உங்களோட கட் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும், விச் இஸ் யுவர் செகண்ட் பிரெயின். அதனால நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது உங்களோட நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுன்றதை ஹெவியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஐ ஹாவ் டு மேக் அ செப்பரேட் கைட் ஃபார் டயட். பட் ஆனால் இப்போதைக்கு லெட் மீ சிம்பிளிஃபை ஃபார் யூ. ஜஸ்ட் ஈட் சிங்கிள் இன்க்ரீடியண்ட் நேச்சுரல் ஹோல் ஃபுட்ஸ். ப்ரோ, நீங்கள் இந்த பேக்கெட்டுக்கு பின்னாடி பார்க்குற இந்த மேக்ரோஸ் கேலரிஸ் எதுவுமே மேட்ரு கிடையாது. அது ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியாக அதுதான் மேட்ரு. இப்போது நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸை வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு பின்னாடி கேலரிஸ் மேக்ரோஸ்னு இருக்கும். அது மேட்ரு கிடையாது. பிகாஸ் அது அன்ஹெல்த்தி கேலரிஸ், அன்ஹெல்த்தி மேக்ரோஸ். அதுவே நீங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுப்போம், அதில் இருக்க தான் ஹெல்த்தியான கேலரிஸ் மேக்ரோஸ். ஸோ அதில் நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க. சும்மா இன்னும் இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி ப்ரோ இந்த சிப்ஸ் ஒன்லி ஹேவ் 50 கேலரிஸ், ஸோ அதனால் இது என்னோட கேலரி இன்டேக்குள்ளே தான் வருது, ஸோ அதனால் இதை சாப்பிட்லாம், அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருங்க ப்ரோ. இன்னும் மற்றவங்க மாதிரிலாம் இருக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் உங்களோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கைட்லாம் பார்க்குறீங்கன்னா யூ ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரோ. லெட்ஸ் டாக் அபவுட் எக்ஸசைஸ். நான் பெருசாக இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் பற்றி பேச போகிறதில்ல ப்ரோ. சிம்பிள், ஜிம்முக்கு போங்க. ஜிம்முக்கு போக முடியலையா வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் வீட்டில் தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. ஜஸ்ட் லுக் அட் மை எக்யூப்மெண்ட்ஸ். 2 தம்பிள்ஸ், அவ்வளோதான். யா ப்ரோ, நான் இந்த 2 தம்பிள்ஸ் வச்சு தான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட பாடி யூ வாண்ட் சி. யா ப்ரோ, உங்களால் ஈஸியாக வெயிட் ப்ரோ, அவ்வளோதான். உங்களால் ஈஸியாக வீட்டிலேருந்தே உங்களோட பாடியை சூப்பராக பில்ட் பண்ண முடியும். லெட்ஸ் டாக் அபவுட் ஸ்லீப். உங்களை ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் தூங்க போகிற டைமும் எழுந்திரிக்க டைமும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போது 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னு வச்சுப்போம், 6 மணிக்கு எழுந்திரிக்கிங்கன்னு வச்சுப்போம். அதை டெய்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி 10 மணிக்கு தூக்கம் போகிறீங்கன்னா டெய்லி 10 மணிக்கு தூங்க போகிறேங்க. டெய்லி 6 மணிக்கு எழுந்திரிக்கிங்கன்னா டெய்லி 6 மணிக்கு கரெக்டாக எழுந்திரிச்சிருங்க. அதை கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அது உங்களோட ஸ்லீப் குவாலிட்டியை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். செகண்ட் ஸ்டெப், மார்னிங் சன்லைட். ப்ரோ, மார்னிங் சன்லைட் என்ன ப்ரோ, ஸ்லீப்புக்கும் மார்னிங் சன்லைட்டுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம்னா, லெட் மீ டெல் யூ. இதை நான் ஆண்ட்ரி ஹியூபர்மேன்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அவர் ஒரு பாட்காஸ்டர் அண்ட் நியூரோ சயின்டிஸ்ட். அவர்கிட்ட தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். நீங்கள் மார்னிங் சன்லைட் எடுக்கிறதால அது உங்களோட சர்க்கேடியன் ரிதமை டெவலப் பண்ணும். ஸோ ப்ரோ, இப்போது நீங்கள் நம்மளோட ஆன்செஸ்டர்லாம் யோசிச்சு பாருங்கள். அவங்களாம் எப்படி இருந்தாங்க. லைக் மார்னிங் எழுந்திரிப்பாங்க, வெளியில் போயிட்டு வேட்டையாடுறது, வயலில் போயிட்டு வேலை பார்க்குறது, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு வெளியில் போவாங்க. அதே மாதிரி தூங்குறதும் ஏர்லியாக தூங்கிடுவாங்க. அவங்க உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு அந்த மாதிரி தூங்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்க்குறது, மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஃபோனை பார்க்குறது. ப்ரோ, அது உங்களோட சர்க்கடியன் ரிதமை, உங்களோட பிரெயினை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னா, நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்த்துட்ருக்கீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அது நைட்டுன்னு, பட் ஆனால் உங்களோட பிரெயினுக்கு தெரியாது. பிகாஸ் நீங்கள் ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த ப்ளூரேலாம் உங்களோட கண்ணில் பட்டு உங்களோட பிரெயின் அது பகல்னே நினச்சிட்ருக்கும். ஸோ உங்களோட பிரெயினை ஆக்டிவாகவே வச்சுருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். மார்னிங்கும் அதே மாதிரி நம்ம எந்திரிச்ச உடனே டார்க்கான ரூமில் இருக்கக்கூடாது, வெளியில் போயிட்டு சன்லைட் எடுக்கணும். அப்போ தான் உங்களோட பிரெயினுக்கு தெரியும் ஓகே விடிஞ்சிருச்சு. உங்களோட நர்வஸ் சிஸ்டம், உங்களோட பிரெயின்லாம் அப்போ தான் சரியாக ஆக்டிவ் ஆகும். ஸோ இதுதான் சர்க்கேடியன் ரிதம்ன்றது. லைக் மார்னிங் ஆனால் உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறதும், நைட் ஆனால் உங்களை காம் டவுன் பண்ணுறதும். ஸோ இதுதான் சர்க்கேடியன் ரிதம். தேர்ட் ஸ்டெப், வைண்டிங் டவுன் பிஃபோர் யுவர் பெட் டைம், விச் மீன்ஸ் யூ ஷுட் லோவர் யுவர் ஹார்ட் ரேட். அதுக்கு புக்ஸ் படிக்கலாம், உங்களை ரிலாக்ஸ் பண்ணணும். அதுதான் இந்த ஃபோனில் எப்படியே பார்க்குறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அது உங்களோட ஹார்ட் ரேட்லாம் பம்ப் தான் பண்ணும், லைக் அதிகம் தான் படுத்தும். அதுக்கு பதிலாக புக்ஸ் படிங்க. அந்த மாதிரி நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்கள். அது உங்களோட ஸ்லீப் குவாலிட்டியை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுக்கு சீக்கிரமாக தூக்கம் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் திங், சோஷியல் கனெக்ஷன். ப்ரோ, வி ஆர் சோஷியல் அனிமல்ஸ். நம்மலாம் இந்த சோஷியலாக, இந்த கம்யூனிட்டியாக இந்த மாதிரி இருந்து தான் நமக்குலாம் பழக்கம். நீங்கள் ரொம்ப நாள் ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த சோஷியல் கனெக்ஷன்றது ரொம்பவே முக்கியம். இதை நான் இந்த புக்கு இந்த புக்லேயும் தான் கற்றுக்கிட்டேன். இதில் வந்து ஜப்பானில் ஒரு
வில்லேஜில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க தான் இந்த உலகத்திலேயே லைக் இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப நாள் லைக் ரொம்ப ஏஜ் வரைக்கும் வாழ்கிறவங்க, ஹாப்பியாக வாழ்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து இந்த சோஷியல் கனெக்ஷன்றது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ப்ரோ, நம்ம ரொம்ப நாள் வாழ்கிறோமோ இல்லையோ, நம்ம வாழ்கிற வரைக்கும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும்னா சோஷியல் கனெக்ஷன்றது ரொம்பவே முக்கியம். இப்போல்லாம் நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த லோன்லினஸ்ன்றது ரொம்பவே காமனாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, உங்களோட ஃபோன் தான். ப்ரோ, எவ்வளோ நாள் இருக்கும் உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டீப் கான்வர்சேஷன் வச்சு? நான் சொல்கிறது சும்மா நார்மலாக பேசுகிறது கிடையாது, லைக் டீப் எமோஷ்னல் கான்வர்சேஷன் எவ்வளோ நாள் இருக்கும்? கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் கூட இருக்காதுல்ல. பிகாஸ் என்கிட்ட டைம் இல்லை ப்ரோ. போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட டெய்லி சோஷியல் மீடியா, பர்டிகுலராக இன்ஸ்டாகிராம் டெய்லி எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக 2 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கும். பட் ஆனால் இப்போது உங்கள் அம்மா கிட்ட, உங்களை பெற்ற உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ப்ரோ நானும் இருந்திருக்கேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் நானும் ஸ்டூபிட் தான். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. நீங்கள் லோன்லியாக இருக்கிறதுக்கு, உங்களுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு, பெருசாக யார் கூட நீங்கள் அட்டாச் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட சோஷியல் ஸ்கில் தான். ப்ரோ, சிம்பிள். அதில் ஒர்க் பண்ணுங்கள், அதை பற்றி லேர்ன் பண்ணுங்கள், அதில் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், லைக் ஹவு டு ஹேண்டில் பீப்புள், அந்த மாதிரி டைல் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சோஷியல் ஸ்கில்லாம் எப்படி டெவலப் பண்ணணுன்றதுக்காக புக்ஸ் படிங்க, நிறைய வீடியோஸ் பாருங்கள். ப்ரோ, சிம்பிள். ஒரு பெஸ்ட்டு புக்கு நான் சோஷியல் ஸ்கில்லுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா இந்த புக்கு தான். இந்த புக் தான் பெஸ்ட்டு புக்கு. உங்களோட சோஷியல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு புக், ஹவு டு வின் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் பை டேல் கார்னகி. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸ்லாம் படிங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் எதில் லேக்காக இருக்கீங்களோ அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நான் போட்டிருக்க அந்த வீடியோ கூட இந்த புக்லேருந்து லேர்ன் பண்ணதை வச்சு தான் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டைட்டில் அந்த கார்ட்லேயுமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்ப்ரேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நேச்சர். லெட் மீ டெல் யூ ஸ்டோரி. நான் லைஃப்பில் ஸ்டக்காக இருந்த டைமில், லைக் அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ஒரு சில மென்டல் ஹெல்த் இஷ்யூலாம் இருந்துச்சு. அந்த டைமில் நான் ஒரு ட்ரிப் போயிருந்தேன், லைக் மெடிடேஷன் லேர்ன் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிப் போயிருந்தேன், விபாசனா மெடிடேஷன் சென்டர். அங்கே நான் போயிட்டு 10 days மெடிடேஷன் லேர்ன் பண்ணணும். அந்த 10 daysமே யார் கூடயுமே பேசக்கூடாது, ப்ளஸ் அவுட் சைட் வேர்ல்டோட எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. அங்கே யார் கூடயுமே பேசக்கூடாது, எந்த ஒரு ஃபோன் எதுவுமே கிடையாது. லிட்ரலாக அமைதியாக, லிட்ரலாக யாரையும் பார்க்கக்கூட கூடாது. அந்த மாதிரி இடத்துல ஐ லேர்ன் மெடிடேஷன் ஃப்ரம் புத்திஸ்ட் மாங்க். லிட்ரலாக யோசிச்சு பாருங்கள், 10 days எந்த ஒரு இதுவுமே கிடையாது. லிட்ரலாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க, உங்களோட பேசிக் நீட்ஸ் எல்லாம் பார்த்துப்பீங்க, தூங்குவீங்க, அவ்வளோதான் ப்ரோ. அந்த மூமெண்ட் ஐ கெட் அ பிரேக் த்ரூ இன் மை லைஃப். எனக்கு இது ஒரு அட்வென்ச்சர் ப்ரோ. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய திங்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நம்மளோட 20s we have to explore lot of things ப்ரோ. நிறைய இடத்துக்கு போங்க, நிறைய இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ப்ரோ. அதுலேருந்து உங்களுக்கு நிறைய இன்சைட் கிடைக்கும். ஒரு சில மூமெண்ட்லாம் உங்களுக்கு பிரேக் த்ரூ மூமெண்ட்டாக இருக்கும். கோ டூ சம் கிரேசி திங்ஸ். நான் சொல்கிறது கிரேசி திங்ஸ் பண்ணுங்கள். ப்ரோ, எனக்கும் இமாலயஸ்லாம் போகணும் ப்ரோ, பட் ஆனால் காசு மட்டும் இல்லை ப்ரோ. ஷட் த ஃபக் ஆஃப். உன் ஊர்லேயே அங்கே நிறைய பிளேஸ், நீங்கள் பார்க்க வேண்டிய பிளேஸ் நிறைய பிளேஸ் இருக்கும், பியூட்டிஃபுல் பிளேஸ்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வீட்டில் பைக் இருக்கா, எடுத்துகிட்டு போங்க ப்ரோ. அப்படியே புல்லட்டில் போனால் தான் ட்ரிப்பு கிடையாது. உங்கள் வீட்டில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இருக்கா, எடுத்துகிட்டு போங்க. அதுவும் இல்லையா, சைக்கிள் எடுத்துகிட்டு போங்க, நடந்து கூட போங்க, போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயே நிறைய பிளேஸ் லைக் பியூட்டிஃபுல் பிளேசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, தனியாக போங்க ப்ரோ. போயிட்டு கொஞ்சம் ரியல் லைஃப்பில் வாழ கற்றுக்கோங்க. இந்த ஃபோன்லேயே இருக்காமல் ரியல் லைஃப்பில் எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக்கோங்க. முடிஞ்சால் இந்த மவுண்டெயின்ஸ்லாம் போங்க ப்ரோ. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் இப்போது மவுண்டெயின்ஸ்லாம் போனேன்னா நான் லாங் டேர்மில் திங்க் பண்ண ஆரம்பிப்பேன். நீங்கள் இப்போது அந்த மவுண்டெயின்ஸ்லாம் போய்ட்டு அந்த வியூஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட திங்கிங் பேட்டர்னே மாறுற மாதிரி இருக்கும். இப்போது நான் மவுண்டெயின்ஸ்லாம் போனேன்னா நான் என்னோடய லாங் டேர்ம் கோல்லாம் பற்றி நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். நீங்கள் போயிட்டு இந்த சும்மா அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இருக்காமல் அந்த வியூவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அந்த ப்ரெசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களோட திங்கிங் பேட்டர்னே மாறும். எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன்.
ப்ரோ இப்போ நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறீங்கன்னா உங்ககிட்ட நிறையவே ஃப்ரீ டைம்லாம் இருக்கும், அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஒர்க் பிளேஸ்லலாம் என்டர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டக் ஆகிடுவீங்க, பெர்மிஷன் வாங்கணும் தரமாட்டாங்க. ஸோ ரொம்பவே ஸ்டக் ஆகிடுவீங்க. ஸோ உங்களோட டைம்லாம் வைஸாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கோ ஃபார் அட்வென்ச்சர்ஸ், டூ சம் கிரேசி திங்ஸ். ப்ரோ ஆக்ஷனபிள் ஸ்டெப், பைக் எடுங்க. பைக் இல்லையா, கோ ஃபார் ரன். நான் ரன் பண்ணுற சொல்லி சும்மா ஜாகிங் போயிட்டு அப்படியே வர சொல்லலை, அப்படியே ரன்னிங் போயிட்டு அந்த வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அந்த ப்ரெசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் திங் கைண்ட்னஸ். ப்ரோ மற்றவங்களாம் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள், பட் ஆனால் ரிட்டர்னாக எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. லெட் மீ சே அகேன், டோன்ட் எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் எனிதிங். ப்ரோ இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, பட் ஆனால் உங்களோட இன்டென்ஷன் என்னென்னா, இப்போ நான் அவனுக்கு இதை ஹெல்ப் பண்ணால் அவன் எனக்கு இது பண்ணுவான்ற அந்த இன்டென்ஷனில் பண்ணிங்கன்னா ஐ கேன் ஃபீல் தட். ப்ரோ இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரில. நீங்கள் அந்த ஒரு இன்டென்ஷனில் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி ஐ கேன் ஃபீல், லிட்டரலாக ஐ கேன் ஃபீல். ஸோ ப்ரோ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அவன் ரிட்டனாக இது பண்ணுவான்றதுக்காக மட்டும் அந்த ஹெல்ப்பை பண்ணாதீங்க ப்ளீஸ். அதுக்காக நான் மற்றவங்க எல்லாருக்கும் அப்படியே வாரி வழங்கிட்டு சும்மா அப்படியே உட்காந்துருக்க சொல்லலை. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருங்க. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு எந்த விதத்துலையுமே உங்களுக்கு ஒரு லூஸாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. டோன்ட் பி எ ஷெல்ஃபிஷ் டவுன் நார்மல் காய், பி எ ஜெனரஸ் ஜென்டில்மேன். ப்ரோ யூ மஸ்ட் பி இன் அ மிஷன். ப்ரோ உங்களுக்கான மிஷனை சூஸ் பண்ணுங்கள். அது எதுவாக வேணால் இருக்கலாம், உங்களோட ஸ்டடீஸாக இருக்கலாம், உங்களோட ஒர்க்காக இருக்கலாம், ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம், உங்களோட ஸ்போர்ட்டாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஒரு வார்க்கு போகிற சோல்ஜர் எப்படி ரெடி ஆகும் அந்த மாதிரி ரெடி ஆகுங்க. கோ அண்ட் ஃபைட் ஃபார் இட். இந்த ஒரு கொஸ்டினை நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. வாட் அ பர்பஸ்ஃபுல் ஒர்க் குட் ஐ டெடிகேட் மை லைஃப்? முக்கியமாக அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோதான் ப்ரோ. இந்த வீடியோ மற்ற வீடியோ மாதிரி சும்மா பார்த்துட்டு அப்படியே போகாமல் நான் இதில் மென்ஷன் பண்ண எல்லா ஹேபிட்ஸையும் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் ப்ரோ நான் ஆல்ரெடி மென்டல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ்லாம் நிறையவே மென்ஷன் பண்ணிட்டேன், பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த பேசிக் ஃபண்டமெண்டல் திங் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ். தட்ஸ் இட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இருக்குன்றதை நம்புகிறேன். ப்ரோ இது வரைக்கும் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் கேட்டதே கிடையாது, பட் இந்த வீடியோவுக்கு கேட்குறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்டு கமெண்ட்டில் உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்றதை எனக்கு சொல்லுங்கள். எனக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ முடிஞ்சால் அதையும் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் ஒரு சில சோர்ஸோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு புக்கோட லிங்க், லைக் ஒரு புக்கோட பிடிஎஃப் லிங்க் நாங்கள் கீழே அட்டாச் பண்ணுறேன். அந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் அந்த மென்டல் ஹெல்த் கோர்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட், பை.